சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். கும்பராசிக்காரர்களுக்கு 90 மார்க் கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி. அப்பாடா, ஜென்மச்சனி விலகப்போகுது. பெரிய அளவில் ஜென்மச்சனி விலகப்போகுது. கடந்த 2 வருஷம் ஜோசியத்தை நம்பாத கும்பராசிக்காரங்கெல்லாம் ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? கடவுளே இல்லைன்னு டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம் கோயிலாக சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்க. ஜோசியர்கிட்ட அதிகமாக ஜாதகம் பார்க்க வந்தது கும்பமும் கடகமும் தான். எனக்கு எப்படி நேரம் இருக்குது, என்ன அது ஏதோ அடிக்குதே அப்படின்ற மாதிரி. கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி, அதுவும் 30 வயதுகள் 40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரையும் தலைகளாக புரட்டி போட்டு விட்ட இந்த ஜென்மச்சனி இந்த மாதம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி விலகுது. பணம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. நட்பு, உறவு, காதல், கீதல் எல்லாவற்றையும் புரிஞ்சு. ஒரே அழுகாட்சி தானே. கும்பராசிக்கார இளைஞர்கள் எல்லாமே அம்மா அப்பாட்ட தண்டை சோறுன்னு திட்டு வாங்கினீங்க. இப்படியே தான் நான் பேசின லைவில் எல்லாம் கும்பராசியா என்னப்பா ஒரே தூக்கமாக இருக்குதா, எப்போ பார்த்தாலும் தூக்கமாக சோம்பேறியாக இருக்கிறியா, அம்மா அப்பா ஒரு பட்டம்லாம் கொடுத்துருப்பாங்களே தண்ட சோறுன்னு கேட்டால் ஆமாங்க நேற்று கூட எங்கள் அம்மா தண்ட சோறுன்னு திட்டுச்சுங்கன்னுவாங்க. அந்தளவுக்கு இளைஞர்களை அப்படியே தலைகளாக புரட்டி போட்டு விட்ட, எதையும் செய்ய முடியாமல் செய்து விட்ட, தனக்குள்ளேயே ஒரு சோம்பலை விதைத்து விட்ட, ஒரு தன்னம்பிக்கையை இழந்து விட்ட, எல்லாம் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு விட்டியத்தியான விரக்தியான மனப்பான்மையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த ஜென்மச்சனி அமைப்பு இப்போது விலகுதுங்க. ஐயா 7.5 சனி மொத்தமாக முடிஞ்சிருதான்னு பார்த்தா இல்லை, இன்னும் 2.5 வருஷம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இந்த 7.5 சனியில் கடுமையான அமைப்புகள்னு சொல்லப்படக்கூடிய 5 வருடத்தை கடந்துட்டீங்க. இனிமேல் ஏன்னா முதுகு நிறைய உத வாங்கியாச்சு, இனிமேல் எங்கே வலிக்கிறதுக்கு உத வாங்கிறதுக்கு ஏது இடம், எல்லா இடத்துலையும் உத விழுந்துருச்சு. இனிமேல் என்ன நமக்கு ஒரு இது வந்துடும் இல்லையா, இனிமேல் தாங்குற அளவுக்கு தாங்கிறவன் ஒரு இடத்துல வடிவேலு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு கும்பராசிக்காரர்கள் நல்லா தாங்கிட்டீங்க. இனிமேல் அடிக்கிறதுக்கு இடமில்லை, அடியும் விழாது. ஒரு 2.5 வருஷம் நீங்கள் கொண்ட அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்க்கையை புரிஞ்சிருப்பீங்க. காதலன் காதலி உறவுகள் நல்ல விதமாக இளைஞர்களுக்கு புரிந்திருக்கும். கணவன் மனைவி உறவுகள் தம்பதிகளுக்கு நன்றாக புரிந்திருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இனிமேல் அப்படியே மட்டுப்படும். மனசு திடப்படும். சந்தோஷம் திரும்ப கிடைக்கும். எல்லா லெவல்லையும் அப்படியே படிப்படியாக ஒரு மாற்றம் வர்றதை, நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகிறத கும்பராசிக்காரர்கள் கண்ணார பார்க்க முடியும். ஏதோ எனக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் தெரியுதே, பரவாயில்லையே, உண்மைதான் பொழுத்துறது ஜோசியம், நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்ற அளவிற்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக நாளைக்கே நீங்கள் டெல்லிக்கு ராஜாவாகிடுவீங்க, அமெரிக்கா அதிபர் ஆகிடுவீங்கன்னு சொல்ல மாட்டேன். படிப்படியாக தான் நல்லது நடக்கும். அவரவருடைய ஜாதக விசேஷ அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் அப்படியே படிப்படியாக மெதுவாக அப்படியே சில விஷயங்கள் அப்படியே நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகளையும் அப்படியே ஒரு முன்னேற்றம் படிப்படியாக அப்படியே நல்ல விதமாக இருக்கும். ஆக எல்லா அமைப்புகள்லேயும் நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சியை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 50 வயது தாண்டியவர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போ இருக்குங்க. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு 80% 90% இப்போது இருக்கக்கூடிய அத்தனை கஷ்ட நஷ்டங்களும் விலகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் வரக்கூடிய அற்புதமான நல்ல ஒரு சனி பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த சனி பெயர்ச்சி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.